ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து பார்த்தோன்னா, சுகாதாரத்துறையில வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 9 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க, உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையிலருந்து பாருங்க, உங்களுக்கு மீண்டும் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதில என்னென்ன டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீசரு, ஸோ மல்டிபர்ப்பஸ் ஒர்க்கரு, புரோகிராம் மேனேஜரு, பார்மசிஸ்ட் கேட்டகரி, டேட்டா அசிஸ்டன்ட், ஆயுஷ் கன்சல்டன்ட், தெரபெட்டிக் அசிஸ்டன்ட், புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, கீழ தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல நீங்க வந்தீங்கன்னா, கீழயே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க வந்து இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம்லருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட வயதிலிருந்து, உங்களோட வகுப்புலருந்து பாருங்க, உங்களோட கல்வி தகுதி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுங்க. உங்களோட முகவரியிலருந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைச்சு, நீங்க வந்து போஸ்ட் மூலியமா நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம். ஸோ கிருஷ்ணன் கோவில், நாகர்கோயில்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, நேர்லயோ இல்லன்னா தபால் மூலமா 28 மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீசருக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 34,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பியூஎம்எஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த ஸ்டேட் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா, ஓசி கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசியா இருந்தா 34 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, மல்டிபர்ப்பஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து ரூ. 300 பெர் டேக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலருந்து 59 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து புரோகிராம் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க, ரூ. 30,000 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்க பிஐஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இல்லன்னா பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ் இந்த மாரிலாம் நீங்க டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, ஓசிக்கு 32 வயசு வரைக்கும், பிசி, எம்பிசிக்கு 34, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் ரூ. 22,500 சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, டிப்ளமோல வந்து இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் வந்து நீங்க படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ரூ. 15,000 சேலரி. இதுக்கு நீங்க கிராஜுவேஷன்ல வந்து பாருங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, ஐடி இல்லன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, பிடெக் சிஎஸ் அப்படி இல்லன்னா ஐடி இல்லன்னா வந்து பாருங்க, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி இந்த மாரி நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 இயர் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கான கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு ஆயுஷ் கன்சல்டன்ட்க்குலாம் வந்து ரூ. 40,000 சேலரி. பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தெரபெட்டிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரூ. 15,000 சேலரி. இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் வந்து நீங்க கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்குலாம் ரூ. 12,000 சேலரி. இதுக்கு வந்து பாருங்க, நீங்க கிராஜுவேட்ல வந்து பாருங்க, நீங்க டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எம்எஸ் இது ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பேக்கேஜ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க, மருந்தாளுநர் கேட்டகரி. இதுக்கு ரூ. 15,000 சேலரி. ஸோ இதுக்கு நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து பார்மசி வந்து நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துட்டு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.